ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப நாளா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த சூர்யாவோட கருப்பு படத்தை பத்தின ஒரு கம்ப்ளீட் அலசல் தான். உண்மையிலே பல வருஷங்களுக்கு அப்புறம் தியேட்டர்ல சூர்யாவுக்கு இது ஒரு பக்கா மாஸ் கம்பேக் அமைஞ்சிருக்கா? சோர்ஸ்ல இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு வாங்க சல்லடை போட்டு அலசிடலாம். ஒரு படத்தோட விமர்சனத்துல நீதித்துறை நடுவர்கள், வக்கீல்கள், போலீஸ்காரங்க, அப்புறம் கோர்ட்டு படி ஏறுற எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னு ஒரு வரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், அதாவது நீதித்துறையில நடக்கிற தப்ப எவ்வளவு தைரியமா இந்த படத்துல தோலுரிச்சு காட்டியிருப்பாங்க. பகுதி 1, நீதித்துறையில மலிந்து கிடக்கிற ஊழல். சிஸ்டம் எப்படி கரப்ட் ஆயிருக்குன்னு தெரியுமா? கோர்ட்னாலே நமக்கு என்ன தோணும்? அது ஒரு நீதிக்கான இடம் தானே. ஆனா அது அப்பாவிகளோட பணத்தை உறிஞ்சுற ஒரு எந்திரமா எப்படி மாறி போச்சுங்கிறத விமர்சகர்கள் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாங்க. ஒரு ஜட்ஜ்ல ஆரம்பிச்சு அங்க வேலை பார்க்குற கடைநிலை ஊழியர் வரைக்கும் எப்படி லஞ்சத்துல ஊறி போயிருக்காங்கங்கிற அவலத்தை படம் ரொம்ப பச்சையா பதிவு பண்ணிருக்கு. இந்த படத்தோட மெயின் கான்செப்டே 2 துருவங்களோட மோதல் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரப்டான ஒரு கோர்ட். அங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி, நீதிபதி நட்ராஜ், கோடாங்கி வடிவேல் முருகன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெய்வத்தோட நீதி, அதாவது நம்ம கருப்பசாமியும் அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரே ஒரு நேர்மையான வக்கீலான த்ரிஷாவும் இருக்காங்க. இந்த முரண்பாடு தான் படத்தோட ஹைப். பகுதி 2, ஒரு கேரளா குடும்பத்தோட கண்ணீர் போராட்டம். வெறும் நம்பர் இல்லங்க, 60 பவுண்ட். ஆமா, தன்னோட சின்ன வயசு பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு கேரளாவில இருந்து சென்னை பேசின் பிரிட்ஜ் ஸ்டேஷன்ல வந்து இறங்குற ஒரு அப்பா கொள்ளையர்கள் கிட்ட பறி கொடுக்கிற நகையோட அளவுதான் இது. ஒரு தகப்பனோட அந்த வலியும் வேதனையும் நம்மள அப்படியே உலுக்கி எடுத்துடும். இந்த துயரம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் நடக்குது. முதல்ல ரயில்வே ஸ்டேஷனை நகை பறி போகுது, அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்க ஒரு அலைக்கழிப்பு. ஒரு வழி அந்த நகையை ரெக்கவர் பண்ணாலும் அதை திரும்ப வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போய் அங்க ஊழல் வக்கீலான ஆர்ஜே பாலாஜி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த குடும்பம் பாடுற பாடு இருக்கு. நமக்கே ஸ்கிரீனை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விரக்தி வரும். ரொம்ப ஈஸியா திரும்ப கொடுக்க வேண்டிய நகைய இழுத்தடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற காசையெல்லாம் கறந்து அலைக்கழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பணத்தையெல்லாம் இழந்து இனி எதுவுமே இல்லங்கிற நிலைமைக்கு அந்த அப்பா தள்ளப்படுறாரு. அப்போ கோர்ட் பக்கத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த வேட்டை கருப்பசாமிக்கு மிளகாய் அரைச்சு பூசி தவிப்போட நீதி கேட்கிறாரு. இந்த அளவு கடந்த விரக்தி தான் தெய்வத்தோட என்ட்ரிக்கு அடித்தளமா அமையுது. பகுதி 3, நீதிக்கான தீர்வு மற்றும் கருப்பசாமியின் மாஸ் என்ட்ரி. உண்மையிலேயே ஒரு காந்தாரா லெவல் கூஸ் பம்ப்ஸ்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் சூர்யாவோட என்ட்ரியே இருக்கு. ஆனா அந்த நாட்டார் தெய்வத்தோட பின்னணியில சூர்யாவை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏற்படுற அந்த ஃபீல் அப்படியே இந்திய சினிமாவே அதிர வச்சு காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ் ஃபீலோட ஒப்பிட்டு சிலாகிக்கிறாங்க விமர்சகர்கள். அந்த கெட்டப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரைச்ச மீசை, வாயில சுருட்டு, கண்கள்ல அப்படியே நெருப்பு தெறிக்க ஒரு உக்கிரமான வேட்டை கருப்பசாமியா சூர்யா மாறுறாரு. தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம வேட்டையாடுறாரு. முக்கியமா ஒரு எல்லை தெய்வம் எப்படி செயல்படுமோ அதோட முழு பவரையும் ஸ்கிரீன்ல தெறிக்க விட்டுருக்காங்க. ரிவ்யூவர்ஸ் சொல்ற அந்த ஒரு வரி 18ஆம் படி கருப்பணசாமியையே நேர்ல பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சூர்யா அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருங்கிறத காட்டுது. அந்த ஆக்ரோஷமோ தெய்வாம்சமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள சீட் நுனியில உட்கார வச்சிருது. பகுதி 4, ஆர்ஜே பாலாஜியோட மிரட்டலான வில்லத்தனம். பொதுவா ஆர்ஜே பாலாஜினாலே நமக்கு அந்த நக்கல் கலந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும், கரெக்டா? ஆனா அதே நக்கல் நையாண்டிய வச்சுக்கிட்டு ஈவு இரக்கமே இல்லாத ஒரு பக்கா வில்லனா இந்த படத்துல அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழு வில்லனாவே மிரட்டி இருக்கிறாரு. இங்க சுவாரஸ்யமான விஷயமே அந்த வில்லனோட தந்திரங்கள் தான். ஒரு பக்கம் ஜட்ஜையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு ரவுடி வக்கீல்களை வச்சு பண்ற அட்டகாசங்கள், இன்னொரு பக்கம் கருப்பசாமி ஒரு எல்லை தெய்வங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாமியவே எல்லைக்கு வெளியே வரவழைச்சு சக்தியை குறைக்க அவர் பண்ற அந்த சதி திட்டங்கள்லாம் திரைக்கதைக்கு மிகப்பெரிய பிளஸ். இறுதி பகுதி விமர்சனமும் படத்தோட ஃபைனல் தீர்ப்பும். சூர்யா ஃபேனுக்கு இது ஏன் ஒரு மாபெரும் கொண்டாட்டம்னு தெரியுமா? சூரரை போற்று, ஜெய் பீம்னு நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் அதெல்லாம் ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல தியேட்டர்ல ஒரு பெரிய ஹிட் இல்லையேங்கிற அந்த குறைய இந்த கருப்பு படம் மொத்தமா உடைச்சு சூர்யாவுக்கு ஒரு வேற லெவல் தியேட்டர்கள் கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. கொடுத்த காசுக்கு சம வர்த்துன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் படம் இது.
டெக்னிக்கலா பார்த்தா அன்பறிவு மாஸ்டர்ஸோட அந்த ஸ்டண்ட் சீன்ஸ் படத்துக்கு பெரிய பலம். அதே மாதிரி சாய் அபயங்கரோட மியூசிக் கிளைமேக்ஸ்ல அதிர வைக்குது. இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, படத்துல ஒரு போராட்ட காட்சி வரும். அதுல இளையராஜாவோட போராடடா பாட்டை வச்சு அதுக்காக அவர் கேஸ் போட்டாருங்கிற நிஜ உலக சர்ச்சையும் நக்கலா வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மூலக்கட்டுரை சொல்ற ஃபைனல் தீர்ப்பு என்னன்னா, சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸை மட்டும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டா இது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். சோ நியாயமும் நீதியும் தோற்று போகும்போது நாட்டார் தெய்வத்தோட அந்த அதிரடி அவதாரம் எப்படி தியேட்டர்ல மீசிலிருக்க வைக்குதுங்கிறத சோர்ஸ் வழியா நம்ம பார்த்துட்டோம். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் தியேட்டர்ல போய் கருப்புசாமியோட இந்த நீதியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்களா? யோசிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அலசல்ல சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.